Hi, I'm Seldon and people notice me Seldon Artistry. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க சரி, சவுத்லலாம் அப்படிதானே, கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றா இருந்தால் அவங்க உடனே அதை பெருசாக்கிடுவாங்க. ஸோ அது நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து அதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் இப்போவும் நினச்சிட்டு இருக்காங்க. ஈவன் அண்ட் எல்லோரும் தேடியே நான் கூகுளில் இப்போ ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். நீங்கள் கூகுளில் போய் செல்டன் ஆர்டிஸ்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோடய மொத்த அச்சீவ்மெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன், எங்கெங்கே என்னோடய ஆர்டிக்கல் வந்திருக்கு, எல்லாமே இருக்கும். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு நான் தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் லாக்மே. அண்ட் மிஸ்டேக் makes man perfect. Hi, I'm Seldon and my full name is Seldon George and people notice me Seldon Artistry. மேக்கப்பில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். சவுத்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் மணமகிழ் மன்றம் அப்படின்னு ஒரு இது எவ்ரி மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டையும் படிப்புன்னு ரொம்ப புஷ் பண்ணாமல் யார் யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் அவங்க எவ்ரி மந்த் ஸ்டேஜில் ஷோ ஆஃப் பண்ணலாம். அண்ட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலை குடும்பம் மாதிரி, எல்லாருமே டான்ஸு ட்ராமா இதெல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நான் எவ்ரி மந்த் என்னோட டான்ஸ் இருக்கும், வெல்கம் டான்ஸே என்னோட தான் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா என்னோட ப்ரோக்ராம் இல்லைனாலே எல்லாருமே ஏன் இல்லை அவையே இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படியே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அண்ணா மேக்கப் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்படியே வந்து இன்ட்ரெஸ்ட் தான் மேக்கப்பில். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்பாவுக்கு பிடிக்காது இதெல்லாம். ஸோ நான் நர்சிங் படித்தேன். நர்சிங் முடிச்சுட்டு சென்னை வந்து 4 years ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணேன். அப்புறமா மெடிக்கல் பில்டிங் கம்பெனியில் சீனியர் ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து May 8, 2018. ஸோ 2000 நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் எங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு டைம் கொடுப்பாங்க நேரத்தில் சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போதே லாக்மே அகாடமியோட ஆட் வந்துச்சு, அது உள்ள போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே யூஸ் டு வாட்ச் மேக்கப் வீடியோஸ்லாம் ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன். நான் மேக்கப் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங்லாம் அவங்க ஒய்ஃப்க்கு மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான். சரி, ஓகே, ஏன் நம்ம இது ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடாது, அது சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பண்ணுறாங்க, நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு அப்போவே ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே படிச்சுட்டு இருந்தேன். நைட்டில் ஃபுல்லாக ஒர்க் போவேன், டேயில் கிளாஸ்க்கு வருவேன். தூக்கவே இல்லை ஆல்மோஸ்ட் 3 months. இங்கே வந்து என்னைக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினோம் அன்றைக்கி முதல்ல என்னோட ஜாபே விட்டுட்டேன். பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட மேக்கப் கெரியர். விமன் மட்டும்தான் ஏன் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நான் நர்சிங் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, நர்ஸ்னாலே பொண்ணு தான் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஆக்சுவலாக நர்ஸ்னா நோபிலிட்டி, யூஸ்ஃபுல்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, சிம்பத்தி, எம்பத்தியோட ஷார்ட் ஃபார்ம் தான் நர்ஸ். ஓகேங்களா? சரி, நர்ஸ் வந்து யாரை வேணா இருக்கலாம், பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலான்றது நான் படிக்க போகும்போது தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் மேக்கப்லேயும் ஏன் பொண்ணு தான் அது பண்ணணும், பையன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராக்டிஸ்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு நான் தான் சின்ன வயசுலேருந்தே மேக்கப் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு என் அம்மா ரொம்ப பிடிக்கும். என் அம்மா, நான் டார்க் ஸ்கின், அம்மாக்காராக இருப்பாங்க, பட் மேக்கப் பண்ணும்போது ஐ லுக் லைக் மை மாம். இப்போ அம்மா இல்லை என் கூட, பட் இப்போலாம் நான் அடிக்கடி மேக்கப் பண்ணி பார்த்துக்கிறதே அம்மா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்ப்பேன். ஸோ அப்படி தான், லைக் பொண்ணு தான் பண்ணணும், பையன் தான் பண்ணணும், எந்த இதுவும் கிடையாது. இனிஷியலாக எங்கள் வீட்லேயே வந்து வேணாம், எதுக்கு மேக்கப்
வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் படிக்கும்போது அம்மா இருந்தாங்க. அம்மா வந்து நான் படிக்கும்போது இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருந்தாங்க. ஸோ படிக்கும்போது அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் வச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது அம்மா எனக்கு பயங்கர சப்போர்ட், அப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்கல்ல, நீங்களாம் எங்கேயோ ஒர்க் பண்ண போகிற, அழகாக இந்த நர்சிங் ஜாப் இருக்குது, ஐடி ஜாப் விட்டுட்டு அப்ராட் போகலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை விட்டுட்டு மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே இல்லை. எனக்கு என் அம்மா பயங்கரமாக சப்போர்ட். சரி, அம்மாவோட வார்த்தையை விட வேற எதுவும் பெருசாக இல்லை அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். இங்கே படிக்கும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எனக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னு கேட்டால் ஐ வில் சார்ஜ் மினிமம் ஆஃப் 8K, நாங்கள் சும்மா பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னோட ஃபோனில் எடுத்து போட ஆரம்பித்தேன். மேம் கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லுவேன், அதை எடுத்துகிட்டு போய் என்னோட அப்லோட் பண்ணுவேன். அப்போ 1-2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ வேறு ஏதாவது ஷூட் இருந்தால் நம்ம பண்ணலாம், உங்கள் ஒர்க் நல்லா இருக்குது, உங்கள் ஒர்க் நல்லா இருக்குதுன்னு ஒருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோ ஈவெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணி அந்த போஸ்ட் போடும்போது அடுத்து இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எப்போ வந்து நம்ம ஒர்க்கை நம்ம நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்குறோமோ அதை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டேன், எங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெயிட்டிங். அதுதான் லைக் நம்ம பண்ணிட்டே இருக்கணும், நம்ம ஒர்க் ஸ்டாப் பண்ணவே கூடாது. எனக்கு இன்னைக்கு கூட ஏர்னிங் இல்லை, பட் நான் நாளைக்கு ஒர்க் பண்ண போகிறேன், 2 மாடல் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் வச்சு நாளானைக்கு எனக்கு இன்னொரு ஒர்க் கிடைக்கும். I'm not going to stop my journey. லைக் என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒருத்தர் கூட ஒர்க் பண்ண தரவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு இல்லை. இப்போ சொல்லலை, என்னோட பிகினிங்கில் நான் சொல்கிறேன். நம்மளை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ பேர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம் அப்படின்றது பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் நிறைய எல்லாரும் என்னை தேடுறாங்க. அண்ட் எல்லோரும் தேடியே நான் கூகுளில் இப்போது ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். நீங்கள் கூகுளில் போய் செல்டன் ஆர்டிஸ்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோட மொத்த அச்சீவ்மெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன், எங்கெங்கே என்னோடய ஆர்டிக்கல் வந்திருக்கு எல்லாமே இருக்கும். அதை வந்து அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லைக் லாக்மே அகாடமி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம், நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு திமிர் எனக்கு படித்து முடிச்சோன்னேவும் கிடையாது, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் கிடையாது, இந்த 4 இயர்ஸாகவும் கிடையாது, இப்போவும் கிடையாது, எப்போவுமே இருக்க போகிறதில்ல. புரியுதுங்களா? இருக்க போகிறதே கிடையாது. போகும்போது நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. என் ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சவங்க என் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க, பிடிக்காதவங்க என்னை இக்னோர் பண்ண போகிறாங்க. என்னை இக்னோர் பண்ணுறவங்கள நான் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் நான் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நான் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சி ஜி அவார்ட்ஸ், ஐடிசி கிராண்ட் சோலாவில். அங்கே வந்து தெர் வாஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் கெட்டிங் பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்ட். ஸோ அப்போ என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த அவார்டை நம்ம எப்படி வாங்கலாம், இந்த அவார்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த 8th மந்த்து எப்போ நான் அந்த ஷோ பார்த்தேனோ அதுக்கு அடுத்த 8th மந்த் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அவார்ட். அதெல்லாம் வேறு லெவல் எனக்கு. அதுவும் என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து அந்த ஊரில் இருந்தாங்க, நான் அங்கே ட்ராவல் பண்ணுறேன்றது தெரிஞ்சுட்டு எனக்காக அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணது அதோட பெரிய விஷயம். நீ இது உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், இங்கேயே ஸ்டாப் பண்ணிடாத, நீ இது மேலும் மேலும் பண்ணிகிட்டே இருக்கணும், நீ நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு என்னை அங்கே மோட்டிவ் பண்ணாங்க. அது முடிச்சு அடுத்த August 27, 2019 என்னோடய அடுத்த நேஷ்னல் அவார்டு நான் கோவாவில் வாங்கினேன். ஸ்டேட் லெவல் ஃபைனஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் 2019 ஈரோடில் டெக்ஸ் வேலியில் வாங்கினேன். அது வந்து எதுக்காக வாங்கினேன்னா, நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒரு 13 ஷார்ட் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்கு பண்ணப்போ அதில் 7 ஷார்ட் ஃபிலிம் என்னோட மேக்கப் தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. ஸோ அதை வச்சு ஒரு டைரக்டர் வந்து எனக்கு நாமினேட் பண்ணி அந்த அவார்டு வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் ஸ்டாப் பண்ணல, அங்கே முடிச்சு கொஞ்ச நாள்லேயே நமக்கு லாக்டவுன் போட்டாங்க. ஸோ லாக்டவுன்லேயும் சும்மா இருக்காமல் மேக்கப் பண்ணிகிட்டே இருந்தேன்.
சோஷியல் மீடியாவில் ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. த்ரூ சோஷியல் மீடியா ஐ காட் 2 அவார்ட்ஸ். அதில் ஒன்று இன்டர்நேஷ்னல் ஹீரோ ஆஃப் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க 2021 அந்த லாக்டவுன் டைமில். அண்ட் இப்போ ரீசெண்டாக 2022 வந்து ஐ காட் பிஸ்னஸ் எம்ப்ரெஸ் அவார்ட் 2022. அதுக்கப்புறமா க்ரியேட்டிவ் எக்ஸலன்ஸ் அவார்ட். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரைடல் மேக்கப் பண்ணுறவங்க தான் நம்ம ஊரில் தள்ளத்துக்கு வச்சு ஆடிட்டுருக்காங்க. ப்ரைடல் மேக்கப் பண்ணுறவங்க ப்ரைடல் ஆர்டிஸ்ட், தேர் நாட் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷுட் நோ எவ்ரி திங். இப்போ ஒரு 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 ஆப்ஜெக்டை கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி எனக்கு இந்த இடத்துல மேக்கப்பில் பண்ணி கொடுனா ஐ ஷுட் டூ. எனக்கு அதை பண்ண முடியும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி நான் மேக்கப்பை லவ் பண்ண ஆரம்பித்து எனக்கு நீங்கள் ஒன்று கொடுத்து இது பண்ணுனா என்னால் பண்ண முடியும், மேக்கப்லேயே பண்ண முடியும். அந்தளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். புதுசாக புக்ஸ் எவ்ரி மந்த்தோ இல்லை 6 months ஒன்ஸ் புக்ஸ் வாங்கி ரீட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரைலானில். நான் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன்றதுனால என்ன வந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் நிறைய பேர் குழந்தை குட்டியோட கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அண்ட் கம்பைனாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. ஏன் வந்து இப்படி இது பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என்னை ஃப்ரீயாக விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் நிறைய இன்னும் பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை நோக்கி தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு மேக்கப் பிடிக்கும், நான் பண்ணுறேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நீ அதை பண்ணுற, நான் ஒன்று கேட்கல எதுக்காக நீ இதை பண்ணுறேன்னு என்னையும் கேட்காது. இந்த இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி சூப்பர் இண்டஸ்ட்ரி. அண்ட் லவ் பண்ணி உங்களோட அவுட் நல்லா வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் சர்வை பண்ண முடியும். அதை லவ் பண்ணி அதை ஒரு பேஷனேட்டாக அதை ஃபீல் பண்ணி இட்ஸ் அன் ஆர்ட். அது வந்து உள்ளே இருந்து வரணும். அது ஃபீல் பண்ணி அது பண்ணணும். லைக் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா அதோட அவுட் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக லாக்மேயோட ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் ஃபஸ்ட் பேட்ச்லேயே நான் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணப்போ நான் இங்கே அட்மிஷன் போட வந்தேன். அண்ட் அந்த டைமில் வந்து எங்கிட்ட ஜஸ்ட் 5,000 பே பண்ணி என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டேன். அண்ட் எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். துருன்னு இங்கே ஓடிட்டே இருப்பேன். இதில் உட்காந்து மேக்கப் பண்ணிட்டே இருப்பேன். சூப்பராக சொல்லி தருவாங்க. ரொம்ப டைம் நாங்கள் ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால வி லேர்ன்ட் அ லாட். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் லாக்மே அண்ட் ஷீலா மேம். நான் சாதிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் வரும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது லைக் சரி நம்மளும் இப்படி தானே இருந்தோம், இன்றைக்கி நிறைய பேர் ரெகனைசேஷன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க. ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும். யார் நம்மளை என்ன பேசினாலும் ரொம்ப போல்டாக எடுத்துக்கணும். அவன் கிடக்கிறான், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பண்ணணும். யார் என்ன பேசினாலும் காதில் ஃபஸ்ட்டு வாங்கிக்கவே கூடாது. இட்ஸ் மை பாத், ஐ ஹாவ் டு கோ. நான் போகிற பாத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நான் பார்த்து நான் அது போகணுமே தவிர இவன் அந்த இடத்துல ஒன்று இருக்குது அதனால் நீ அங்கே போகாத, அது தப்புன்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இனிமேல் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டார். எனக்கு இருக்கிற இந்த 29.4K ஃபாலோவர்ஸ் நான் இந்த 4 years கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஒரு ஃபாலோவர் கூட நான் பே பண்ணி வாங்கினது கிடையாது. சம்டைம்ஸ் செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் நம்மளை தெரியும். நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் போனால் அவங்க அங்கே வந்து ஜுவல்லரி எடுத்துகிட்டு இருக்கும்போது செல்டன் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு, எப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கேட்டோம், ஐ சார்ஜ் 10,000, ஐ சார்ஜ் 15,000. பட் இன்றைக்கி வந்து செல்டன் உங்கள் ஒர்க் உண்மையிலே நல்லாயிருக்கு, நம்ம எப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஐ ஃபீல் ஐம் பேக்ட். May 8, 2018 till today ஒரு 200 brides பண்ணியிருப்பேன். அண்ட் ஐ ஒர்க் வித் மோர் தென் 350 மாடல்ஸ். மிஸ் அண்ட் மிஸ்டர் சென்னை இன்டர்நேஷ்னல் ஷோவோட மேக்கப் பார்ட்னர் நான் தான் 2019. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ குயின் ஆஃப் மெட்ராஸ் ஷோவோட மேக்கப் பார்ட்னரும் நான் தான். சவுத் 2Kக்கும் நான் தான் மேக்கப் பார்ட்னராக இருந்தேன். நிறைய ஷோஸில் மேக்கப் பார்ட்னராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட்
அண்ட் நான் இன்னும் ரெக்கக்னைசேஷன் ஆனவங்க யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிஸ் சென்னை, மிஸ் கேரளா, மிஸ்ஸஸ் இந்தியா, மிஸ் இந்தியா வேர்ல்ட், மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் 2019 வர்த்திகா சிங். ஸோ இந்த ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல, இல்லை நீங்கள் திருப்பி மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மிஸ்டேக் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ அந்த ஒர்க்கை திருப்பியும் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஷார்ப்னஸ் வரலையா, அந்த ஷார்ப்னஸ் வர வரைக்கும் திருப்பி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்களோ அந்த ஒர்க் வர வரைக்கும் டோன்ட் ஸ்டாப். என்னடா வரல, வேறு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போகாதீங்க. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட், மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் மேன், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கீப் ஆன் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களையும் கூடயும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம ஊரில் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஃபேராக அழகாக இருக்கிறவங்களே கூப்பிட்டுட்டு வந்து ஒர்க் பண்ணி நான் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்னு காட்டிப்பாங்க. அதுக்கு பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. என்ன ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ டார்க்காக இருக்கட்டும், அதுதான் உங்கள் வேலையே. அதை விட்டு நான் அழகாக இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு வந்து நான் மேக்கப் பண்ணிவிட்டு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறது பெருமே இல்லை. யாராவது மேக்கப் கிளாஸ் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா யுவர் ஃபர்ஸ்ட் ரைட் சாய்ஸ் வில் பி லாக்மே அகாடமி. பிகாஸ் நான் என்னோட படிக்காமல் ஐ வாஸ் டூயிங் மேக்கப் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். ஸோ படிச்சுட்டு ஒரு ரெகக்னைசேஷனுக்காக ஐ கேம் டு திஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஐ காட் மை குட் ட்ரைனர். அண்ட் இப்போ இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியல, பட் இங்கேருந்து நிறைய பேர் ப்ரொடியூஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது தான் அங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ இங்கே நல்லா கற்றுக்கிட்டு கொடுத்ததுனால தான் இங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி படிச்சுட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காதிங்க. ஒர்க் பண்ணுங்கள், கீப் ஆன் ஒர்க் பண்ணுங்கள், பெரியலாக வாங்க. அண்ட் திஸ் அ ரைட் பிளேஸ் டு ஸ்டார்ட் யுவர் career.